Very good evening, friends. Today's class is going to be about countable and uncountable nouns. நம்ம கடந்த 3 கிளாஸ்களாவே நவுன் சம்பந்தமாக நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? நவுன்னா என்னென்ன? பெயர் சொல்லுன்னு. பெயர் சொல்ல என்னெல்லாம் வரும்? ஒரு நபரினுடைய பெயர், இடத்தினுடைய பெயர், பொருள், விலங்கு அல்லது பட்சி இதை பத்தி பேசப்படுகிறது என்றால் நாம் அதை பெயர் சொல் என்று பார்க்கிறோம். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பார்த்திருக்கோம்? காமன் நவுன்ஸ் பார்த்திருக்கோம், ப்ராப்பர் நவுன்ஸ் பார்த்திருக்கோம், நேத்திக்கு நம்ம கலெக்டிவ் நவுன்ஸ் கத்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம அதே மாதிரி என்ன புதுசா பார்க்க போறோம்னா கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். எண்ணக்கூடிய பெயர் சொல்கள், எண்ண முடியாதவை, அதுதான் அன்கவுண்டபிள். எப்படி நம்மளால ஒரு விஷயத்தை எண்ண முடியும், எண்ண முடியாது, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மேம்? இந்த சந்தேகம் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. அதை நம்ம ரொம்ப சுலபமா எளிமையா பார்த்து கத்துக்கணும். சரியா? The name itself says nouns that we can count. Nouns that we can count. கொஞ்சம் பாக்கெட்ல பார்த்தோம்னா இவ்வளவு கலர் பென்சில் இருக்கு. நம்மளால என்ன முடியுமா? பார்த்தோம்னா நிறைய இருக்க மாதிரியா இருக்கு. ஆனா நம்மளால என்ன முடியுமா? என்ன முடியும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. There are 12 crayons. ஒரு within a time of few seconds itself we were able to count. நம்மளால என்ன முடியுது? Nouns that we can count are countable nouns. இந்த கிளிப் பாக்ஸ்ல சில கிளிப்புகள் போடப்பட்டிருக்கு. பார்த்தோம்னா நிறைய இருக்க மாதிரி தோன்றுது. ஆனா நம்மளால என்ன முடியுமா? என்ன முடியும்? கட்டாயமாக என்ன முடியும்? Even few seconds of time we will definitely be able to count. So these are all countable nouns. Yes, சில புத்தகங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு 5-6 புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கு. சொல்றதே நான் சொல்றேன், 5-6 புத்தகங்கள் இருக்கு. It is countable. அதை நம்மளால எண்ண முடியும். எண்ண முடிய பெயர் சொல்களை வந்து நம்ம countable nouns அப்படின்னு சொல்றோம். Nouns that we can count. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? அந்த சென்டென்ஸ்ல வந்து அதோட அமைப்பு எப்படி இருக்கும்? We usually use a or an. இந்த இரண்டு வார்த்தைகளையும் நம்ம ஆங்கிலத்துல கிராமட்டிக்கலா பார்க்கறத அதுக்கு வந்து ஒரு பெயர் இருக்கு, ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் ஆர்டிகல்ஸ்னா இங்கிலீஷ்ல அ அண்ட் த. இங்க வந்து இந்த கவுண்டபிள் நவுன்ஸ்ங்கிற தலைப்பு வந்து இருக்கிறதுனால இங்க வந்து நம்ம இந்த இரண்டு ஆர்டிக்கல்ல மட்டும்தான் உபயோகிக்கிறோம். ஒரு கவுண்டபிள் நவுன் இருக்குன்னா இந்த ஆர்டிகல்ஸ் ஆனா ஓ அல்லது ஆன்ங்கிறது நம்ம முன்னாடி சேர்க்கிற மாதிரி இருக்கும். So a or an, where do we use? When it is a single unit. ஒரே ஒரு பொருளோ ஒரு நபரை பத்தி ஒரு பொருளை பத்தி நம்ம பேசுறது. When it is a single unit or object, we usually prefix it with this article a or an. A ball, ஒரு பந்து. An apple. இதுவே வந்து நிறைய ஆப்பிள் பழங்கள் இருக்குன்னா an apples சொல்லுவோமா மேம்? an apples நம்ம சொல்ல மாட்டோம். ஆனோ அங்கிற இந்த இரண்டு வார்த்தையுமே ஒரே ஒரு பொருள் இருக்கும் பொழுதுதான் நம்ம பயன்படுத்துறோம். இதுவே வந்து நிறைய இருக்குன்னு நம்ம என்ன சொல்லியிருந்திருப்போம் மேம்? மெனி ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பன்மை வார்த்தையே வந்து என்ன? plural form of the word apple is what? Apples. Yeah. Plural form of this word apple is apples. When it comes to many, we don't prefix it with either a or an. Anங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ஏன் anங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா it begins with a vowel letter, vowel sound and a vowel letter. So that is the reason I prefix it with this word an. இதுவே ballங்கிற பொழுது bங்கிற லெட்டர் மேம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா போன செஷன்ல, phonics, அதுக்கப்புறம் vowels, consonantலாம் மேம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ கான்சனன்ட் லெட்டர் தானே பி. கான்சனன்ட் லெட்டர் வேர்ட் முன்னாடி நம்ம அங்கிற ஆர்டிகளை தான் நம்ம ப்ரீஃபிக்ஸ் பண்ணுவோம். இது நாங்கள் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக நான் இதை சொல்றேன். ஸோ we use a or an in countable nouns.
He is a painter by profession. தொழில் ரீதியா பார்க்கறது அவர் ஒரு பெயிண்ட் அடிக்கும் நபர். இஸ் a painter by profession. A painter. A painter. One moment. This picture would help you to understand much better. So இந்த countable nouns பார்க்கறது பேனா, பந்து, பழங்கள், சாக்லேட், கப் கேக், காயின்ஸ், நாணயங்கள், பல்ப், சோஃபா, இந்த படங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளால என்ன முடியும்? எத்தனை சோஃபா ஒரு வீடுல போட்டிருக்காங்கன்னா நம்மளால என்ன முடியும் இல்லையா? ஸோ கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ், பீப்புள், பிளேசஸ் விச் கேன் பி கவுண்டட். நம்மளால எண்ணக்கூடிய பெயர் சொல்களை நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். அது வந்து it can be both singular as well as plural. A countable noun can be both singular or plural. A friend, a house, இதெல்லாம் வந்து singular form of noun. இதுவே pluralனா few apples, many apples, lots of trees, நிறைய மரங்கள், lots of trees. Use singular form of verb with singular countable noun. There is a book on the table. ஒரே ஒரு புத்தகம் தான் மேஜை மேல இருக்கு. இங்க நம்ம கவனிச்சோம்னா a book, இங்க பாருங்க அங்கிற ஆர்டிகல் இந்த வார்த்தையான புத்தகத்துக்கு முன்னாடி சேர்க்கப்பட்டிருக்கு. That student is excellent. அந்த மாணவன் வந்து அற்புதமானவன். He is very brilliant or is very good at studies. So you say that student is excellent. Use plural form of verb with countable noun in the plural. அப்படின்னா என்ன? There are some students in the classroom. Classroomல சில மாணவர்கள் இருக்கிறார்கள். சில மாணவர்கள், சிலங்கிற வார்த்தையும் plural form of verb. ஒரு மாணவன், ஒருங்கிறது சிங்குலார் verb இல்லையா? ஒரே ஒண்ணுங்கிறது singular form of verb. சில மாணவர்கள் இருக்கின்றனர். Some students. If you notice, the verb is also changing accordingly. Some students. Some we are writing as well as students. It is plural form of the noun. மாணவர்கள். These houses are very big, aren't they? இந்த வீடுகள்லாம் ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? These houses, இந்த வீடுகள் எல்லாம். So we say cycle in singular form. In plural form, we say cycles. There are many cycles. I have a cycle at home. என் வீட்டுல ஒரு சைக்கிள் இருக்கு. நிறைய சைக்கிள்கள் கடையில நம்மளால பார்க்க முடியும். There are many cycles in the shop. Bulb, bulbs. Eyes. Watchman, watchmen. Boy, boys. Window, windows. ஜன்னல்கள். மருத்துவர், doctor, doctors. Pencil, pencils. So here we are saying singular and plural form of the noun. Okay, but what do we use before it? இந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம என்ன உபயோகிக்கிறோம்? ஒண்ணு அல்லது ஆன்ங்கிற வார்த்தையை சிங்குலர் நவுனுங்கிற போது பயன்படுத்துறோம். இதுவே plural form of noun இருக்கும் பொழுது few, some, many, any இது போன்ற வார்த்தைகள் நம்ம உபயோகிக்கிறோம். So I'll write those words over here so that you can use these words while telling the sentence. வாக்கியங்களா பயன்படுத்துறப்ப அது plural formல இருக்கக்கூடிய countable nounsக்கு முன்னாடி நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறோம். என்னெல்லாம்? சிங்குலர் வரப்பொழுது, அதாவது ஒரே ஒரு பொருள் வரப்பொழுது, vowel letter word அப்படின்னா I'm so sorry, consonant letter wordனா ஆன்ங்கிறது vowel lettered word. இதுவே plural நவுனுக்கு some,
there are some mistakes in the answer script. Few, any, many. I can't see any books on the table. என்னால எந்த புத்தகங்களையுமே மேஜை மேல பார்க்க முடியல. I can't see. என்னால பார்க்க முடியல. I can't see any books. எந்த புத்தகங்களையுமே என்னால மேஜை மேல பார்க்க முடியல. In the table. He has few words. குறைஞ்ச அளவுலதான் அவனுக்கு வாக்கு எண்ணிக்கைகள் வந்திருக்கு. He has got few votes. He cannot win. அவனால ஜெயிக்க முடியாது. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது இந்த சென்டென்ஸ்ல votes. ஓட்டை வந்து என்ன முடியுமா? எத்தனை ஒருத்தருக்கு வந்து ஓட்டு விழுந்திருக்கு, கிடைச்சிருக்கு, ஜெயிக்கிறதுக்காக முடியும். அதை வச்சுதானே ஒரு தலைவர் ஆறாரா இல்லையான்றதை நிர்ணயிக்க முடியுது. He has got few votes. ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் வாக்கு எண்ணிக்கைகள் வந்திருக்கு. குறைஞ்ச அளவுல few votes. So this word few is used before this word votes because this is in plural form. இது பன்மை வார்த்தையாக இங்க இருக்கு. பன்மை வார்த்தையாக இருக்குங்கிற காரணத்தினால நம்ம அதுக்கு தகுந்தா போல வார்த்தையை பயன்படுத்துறோம். அதுக்கு முன்னாடி few words, he has got many words. அவனுக்கு நிறைய வாக்கு எண்ணிக்கைகள் வந்திருக்கு. He will win. அவன் கண்டிப்பா ஜெயிப்பான். சோ இங்க குறைஞ்ச அளவுல வந்திருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? He cannot win. So the words are in plural form. Books. When it comes to singular noun, we use a or an. When it comes to plural noun, the two for countable nouns. மெயினா இதுதான் எண்ணக்கூடிய அளவுல இந்த புத்தகங்கள், கிரையான், பென்சில் இதெல்லாம் நான் காமிச்சேன் இல்லையா? இதெல்லாம் நம்மளால என்ன முடியும்? Within few seconds we'll be able to count it. How many are there? எவ்வளவு இருக்குங்கிறதுன்னு நம்மளால என்ன முடியும்? இதே வந்து பன்மை வார்த்தைகளாக இருக்கு. The noun is seen to be a plural one. We use words such as some, few, any, many before the noun. Okay. singular noun, singular countable noun நம்ம பயன்படுத்துறோம். Some, few, many, these are all the words which we prefix it before plural form of nouns. எதுக்கு மேம் வந்து டேபிள்ல இந்த பொருட்கள்லாம் வைக்கிறாங்கிறது உங்களுக்கு தோணலாம். I have kept a packet of coffee powder, a packet of open salt packet, and these are mustard seeds. கடுகுகள். இதை நம்மளால இப்ப கொட்டினாலுமே என்ன முடியுமா? இத்தனை கடுகு இருக்கு நம்மளால என்ன முடியுமா? முடியாது. அதாவது இது ஒரு 100 கிராம் கடுகு, 200 கிராம் எண்ணிக்கையில நம்மளால சொல்ல முடியும். குவான்டிட்டி வைஸா நம்மளால சொல்ல முடியும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை நம்மளால உட்காந்து என்ன முடியுமா? இப்ப சால்ட் இருக்கு, நம்மளால இதுக்குள்ள எவ்வளவு சால்ட் ஒவ்வொரு பீஸையும் உட்காந்து என்ன முடியுமா? முடியாது. Same way, this is a packet of coffee powder, 200 gram. So we measure it with quantity. What we do? We measure it with quantity. We tell it as 200 gram of coffee powder, 200 grams of mustard seeds, half a kg of sugar, salt. So இதெல்லாம் நம்மளால என்ன முடியாது. அதனால இதெல்லாம் uncountable nouns னு சொல்றோம். I have a tumbler of water. இதுக்குள்ள எத்தனை நீர் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்றத நம்ம என்ன எப்படி சொல்லுவோம்? How do we tell it when we ask for water? I need a glass of water. எனக்கு ஒரு டம்ளர் நீர் வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம். இதுவே இதுக்குள்ள இருக்கிற நீரை நம்மளால என்ன முடியுமா? முடியாது. There are few nouns that we can't count. So those are all called as uncountable nouns.
ஏன் மேம் வந்து இங்க ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. இங்க நான் வச்சுக்கிறதுக்கான காரணம் இதுக்குள்ள இருக்கிறத வந்து நம்மளால எண்ண முடியாது. குவான்டிட்டி வைஸா நம்மளால சொல்ல முடியுமே தவிர எண்ணிக்கையா நம்மளால பிசிக்கலா கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. So these are all called as uncountable nouns. Nouns that cannot be counted are called as uncountable nouns. So uncountable nouns are also known as non-count or mass nouns. எண்ணிக்கை இந்த பார்த்தோம்னா எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய் வாங்குவோம் வீட்டுக்கு, 2 லிட்டர் எண்ணெய் வாங்குவோம். அந்த எண்ணெய் அது இந்த பாக்கெட் குள்ள இருக்கிற எண்ணெயை நம்மளால எண்ண முடியுமா? பிகாஸ் we can't measure it. நம்மளால எண்ண முடியாது. These are those nouns which we cannot count. Uncountable nouns are either weighed or measured or none. ஒண்ணு நம்ம அதோட வெயிட் குவான்டிட்டி வைஸா நம்மளால இது சொல்ல முடியும். அதுதான் இங்க சொல்றாங்க. நான் இப்ப என்ன சொன்னேன்? 200 grams of mustard seeds, half a kg of salt, 200 grams of coffee powder. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இங்க மெஷர் பண்ணிருக்கோம். அதை weigh பண்ணிருக்கோம், அளந்து பார்த்திருக்கோம். They do not exist in units. They cannot be divided in definite pieces like water, milk, sand, oil, cloth, sugar, gold, rice. ஒரு மூட்டை அரிசி வருதுன்னா அந்த மூட்டை அரிசிக்குள்ள எத்தனை அரிசி ஒவ்வொரு இதுவா இருக்கு நம்ம எண்ணுவோமா? எண்ண மாட்டோம். ஒரு 10 கிலோ அரிசி கொடுப்பாங்கன்னா 10 கிலோ அரிசி அதை மெஷர் பண்ணி அளந்து நமக்கு கொடுப்பாங்க கடையில, இல்லையா? அதுக்குள்ள எத்தனை அரிசி இருக்குன்னு நம்ம உட்காந்து எண்ணிட்டு இருப்போமா? நம்மளால எண்ண முடியுமா? முடியாது. அதனால இதை நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னு சொல்றோம். ஆயில், ஏர், காற்று, தெம்பு, ஸ்ட்ரென்த், அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம், பெர்ஃப்யூம், டீ, டீ பவுடர், இப்ப இந்த காஃபி தூள் காமிச்சு அதே போல டீ தூள், ஸ்னோ, கிளாத், லவ். நான் உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன்னு நம்ம சொல்லுவோம் ஒருத்தர்கிட்ட. ஆனா அதை வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியுமா? இத்தனை அன்பு, 1 கிலோ லவ் உன் மேல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமான்னு? மாட்டோம், இல்லையா? So these are all uncountable nouns. So in today's session, we are seeing what is countable and uncountable noun. So uncountable nouns are those nouns that we cannot measure. These are nouns which we can't count. Can't-னா cannot உடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் can't. ஒரு apostrophe உபயோகிப்போம். Which we can't count. என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவோம்? We use words such as little, much, many. சென்டென்ஸுக்கு தகுந்தா போல நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். என்ன பொருளானது உபயோகிக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வார்த்தையானது சேர்க்கப்படும். அதாவது இப்போ கவுண்டபிள் நவுன் போது நான் என்ன சொன்னேன்? and சிங்குலர் நவுனுக்கும் few, little, some, any இது போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா? இந்த சென்டென்ஸை இப்படி சொன்னா சரியா? there is not many water. There is not many water in the bottle. நிறைய நீர் இல்ல பாட்டிலுக்குள்ள அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அதையே இங்கிலீஷ்ல நான் சொல்லும் பொழுது இத மாதிரி நான் எழுத முடியுமா? there is not many water in the bottle. இப்படி சொன்னா அது சரியா? இதை நம்ம தமிழ்ல இருந்து எக்ஸாக்டா இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றோமே தவிர கிராமட்டிக்கலா அது கரெக்டா? சரி கிடையாது. there is not many water. கொஞ்சம் நீர் தான் இருக்கு அப்படிங்கறதா சொல்ல வராங்க. there is some water. கொஞ்சம் நீர் தான் இருக்கு. there is some water in the bottle. கொஞ்சம் நீர் இருக்கு பாட்டில்ல. there is some water in the bottle. You can tell it like this. This is right. Or you can say
there is not much water in the bottle. This is right. There is not many water in the bottle. இது தப்பு. There is few water in the bottle. Few water. எண்ணிக்கை அது போலதான் உபயோகிப்போம் அந்த ஃபியூங்கிறது. நீருக்கெல்லாம் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம். There is few water in the bottle. We don't use such words over here. Uncountable nouns. இப்போ கவுண்டபிள் நவுன்னா சிங்குலர், plural அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம். Uncountable nouns are always considered singular. So they don't have plural form. Uncountable nouns க்கு plural form கிடையாது. Uncountable nouns are considered, கருதப்படுது, are considered singular. So they don't have plural form. அப்படின்னா என்ன மேம்? ஒரு உதாரணம் கொடுக்குறேன், அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். They don't have plural form. They take singular verbs. இப்போ வாட்டர்னு சொல்றோம், வாட்டர்ஸ்னு சொல்லுவோமா? இந்த plural form நம்ம பயன்படுத்த மாட்டோம். I'm having 1 liter water bottle. என்கிட்ட வந்து 1 liter water bottle இருக்கு. I'm having 1 liter water's bottle அப்படின்னு சொல்லுவோமா? மாட்டோம். சொன்னா தப்பு. Oils. I have 2 liter oils in my house. என் வீட்டுல 2 லிட்டர் ஆயில் இருக்குங்கிறது நான் சொல்லுவேன். ஆயில்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். Purchased 3 liters of milk. 3 லிட்டர் பால் வந்து ரகு வாங்கினான். 3 liters. This we are telling in plural form. Milks ன்னு சொல்றோமா? சொல்ல மாட்டோம். So this is always considered singular. They don't have plural formங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான். ஓகே? She purchased 5 மீட்டர்கள் துணியை வந்து அவ வாங்கினா. She purchased 5 meters cloth to stitch a shirt for her brother. ஒரு சட்டையை தைக்கிறதுக்காக, தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு சட்டை தைக்கிறதுக்காக 5 மீட்டர் துணியை அவ வாங்கினா. துணி, cloth. Cloths ன்னு சொல்ல மாட்டோம். So it is considered as singular. So they don't have plural form for her brother. Can you pass me water please? நீ எனக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து விடுறியா? Can you pass me a water please? வாட்டர் தானே மேம், கான்சோனன்ட் லெட்டர் தான் W. அதனால நான் வந்து என்ன பண்றேன், சேர்த்துக்கிறேனே. சேர்த்துக்க கூடாது. வாட்டருங்கிறதே அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நம்ம ஓ ஆனையும் நம்ம ப்ரீஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஓகே? So we'll play a game pertaining to countable and uncountable noun. I'll take few minutes of yours. Okay? So sorry for the inconvenience. We'll play small game.
நீங்க தான் சொல்லணும். ஓகே, I'll see how many of you are answering. How much, how many? How much time you are left with? How many time you are left with அப்படின்னு கேட்க மாட்டோம். Kilograms. How many kilograms you weigh? How many kgs do you weigh? நீ எத்தனை கிலோ எடை உடையவர்? How many hours are there in a day? How much hours are there in a day? கேட்க மாட்டோம். How many eggs are there in the basket? எத்தனை முட்டைகள் அந்த பாஸ்கெட்ல இருக்கு? How much water do you drink in a day? ஒரு நாளைக்கு நீ எத்தனை தண்ணி குடிப்ப? How much milk does your mother purchase every day? How much money you need? எத்தனை பணம் உனக்கு தேவைப்படுறது? How many people have visited the zoo over here? எத்தனை பேர் வந்து இங்க ஜூ பார்த்திருக்கீங்க? How much sugar you consume in a day? நாளைக்கு எத்தனை அளவு சர்க்கரை நீ சேர்த்துப்ப? How many cents? Cents. 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 How many? எத்தனை சென்ட் வேணும் உனக்கு இந்த பொருளை வாங்கறதுக்கு? How much coffee you drink in a day? ஒரு நாளைக்கு எத்தனை காபி குடிப்ப நீ? How many liters of milk does the cow give? ஒரு நாளைக்கு அந்த மாடு எத்தனை லிட்டர் பால் வந்து அது கொடுக்கும்? How many liters of milk does the cow give? To see whether it is right or not. Yes, even if you have guessed it, very good. So in today's session, we learned about countable and uncountable nouns. Yes, is it understood by everyone? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Countable, uncountable nouns நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், என்ன வார்த்தைகள்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? Yes, please answer me. If no, also please let me know. I will explain you again in next class as well. Please tell me in the chat box. இனி கிளாஸ் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம், அன்மியூட் பண்ணி கேட்கலாம், இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல சொல்லலாம் உங்களுடைய சந்தேகங்களை. Okay. Thinking that everyone have understood, I shall end my session over here. We will again meet tomorrow. Thank you friends. நன்றி, வணக்கம்.